ஆண்டவருடைய நாமம் மகிழ்ப்படுவதாக. நம்முடைய வேதத்தை நாம் 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். செகண்ட் கிரானிக்கல்ஸ் சாப்டர் 34. செகண்ட் கிரானிக்கல்ஸ் சாப்டர் 34 அதனுடைய முதல் 7 வசனங்களை தான் இந்த நாளில நாம் தியானிக்க இருக்கிறோம். மறுபடியும் நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பட்சத்திலே நாம் தொடர்ந்து இருக்கின்ற வேத பகுதியை நாம் பின்னாட்களிலே சிந்திக்கலாம். சாப்டர் 34 verse 1 to 7. 34ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை இருக்கக்கூடிய வசனங்கள். பொதுவாக ஒரு கேள்வி நான் கேட்டேன்னு சொன்னா, எந்த ராஜாக்களிலே எந்த ராஜாவை அதிகமான ஒரு விருப்பம் இருக்குன்னு சொன்னா, நிச்சயமாக நாம் வாசிக்கக்கூடிய இந்த ராஜா பட்டியலில் இடம் பெறுவார். Suppose if I ask you who is the king who has influenced you more in your life, உங்க வாழ்க்கையில் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அல்லது அதிகமான ஆர்வத்தை தூண்டி இருக்கக்கூடிய எந்த ராஜாவுடைய வாழ்க்கையை நீங்க யாராவது சொல்லுங்கன்னு சொன்னா, அநேக ராஜாக்கள் இருக்கிறார்கள். தாவீது, எசேக்கியா இருக்கிறார்கள், போன்ற அநேக ராஜாக்கள் இருக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக அவர்களிலே இந்த யோசியா என்ற ராஜா கட்டாயம் இடம் பெற்றிருப்பார். அவருடைய வாழ்நாட்காலம் மிக சொற்பம் தான். ஆல்மோஸ்ட் 39 இயர்ஸ் தான் அவர் வாழ்ந்திருக்கிறாரு. ஆனால் அந்த 39 ஆண்டுகளுக்குள்ளாக ஒரு 70 80 90 ஆண்டுகள் வாழ்ந்திருப்பார். ஆனால் அவருடைய வாழ்நாட்காலத்தில் சாதிக்கக்கூடிய சாதனைகளை இந்த 39 ஆண்டுகளுக்குள்ளாக நிறைவேற்றி மரித்த ஒரு நபர் தான் இந்த யோசியா என்ற ராஜா. He has accomplished what a man could accomplish in a 90-year long life. But in 39 years, 39 வருஷத்துக்குள்ள ஒரு நீண்ட வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மனுஷனுடைய வரலாறு தான் இந்த 34ஆம் அதிகாரத்தில் இணைந்திருக்கிறது. இது நீங்கள் 2 ராஜாக்களுடைய 22ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுதும் கூட நீங்கள் இதே யோசியாவுடைய வாழ்க்கையை நாம் வாசிக்க முடியும். ஆனால் இந்த 34ஆம் அதிகாரம் 2 நாளாக 34ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 7 வசனங்களை அடிப்படையாக வைத்துதான் இந்த நாளிலே நான் உங்களோட கூட சில சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நாம் எருசலேமை ஆண்ட தாவீதனுடைய ராஜ்யமானது 2ஆக பிரிக்கப்பட்டு போன பின்பதாக யூதாவை மையமாக வைத்து ஆட்சி செய்த அந்த யூதாவினுடைய ராஜ்யம், அதுல ஏறக்குறைய 20 ஆட்சியாளர்கள் ஆண்டிருக்கிறார்கள். ஆல்மோஸ்ட் 20 kings have ruled Judah. யூதாவை ஆண்டிருக்கக்கூடிய 20 ராஜாக்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த 20 ராஜாக்களிலே எத்தனை ராஜாக்கள் நல்ல ராஜாக்கள்? தானவேல் சொல்லுங்க. போன வாரம் நல்லா குவிஸ் கேட்டீங்கல்ல, எத்தனை நம்பர் கேட்டீங்களா? நீங்க இன்னைக்கு ஆன்சர் சொல்லுங்க. எத்தனை ராஜாக்கள் நல்ல ராஜாக்கள்? 20 ராஜாக்களிலே யூதாவை அரசாட்சி செய்த ராஜாக்கள் எல்லாருமே. நாங்கள் நெக்ஸ்ட் குவிஸ்ல அப்படிதான் ஆன்சர் போனோம். தானவேல் பாருங்க, என்னன்னா ஆல்மோஸ்ட் 8 ராஜாக்கள், ஆல்மோஸ்ட் 8 kings were named as good kings, நல்ல ராஜாக்கள் என்று இருக்கிறார்கள். அதிலே பொல்லாத ராணியும் எல்லாம் இணைந்துதான் 20 ராஜாக்கள் வருகிறார்கள். அவர்கள் 8 ராஜாக்கள் மட்டும்தான் நல்ல ராஜாக்கள். ஆசா, யோசபாத், யோவாஸ், அமசியா, உசியா, யோதாம், எசேக்கியா. ஆனால் கடைசியாக இந்த யூதா ராஜ்யமானது சிறைவாசம் செல்வதற்கு முன்பதாக ஒரு பொன்னான நாட்களை அனுபவிக்கின்றது. அந்த நாட்களிலே ஆண்ட அரசாட்சி செய்திருந்த ராஜாவினுடைய பெயர் தான் யோசியா. He was the last of the good kings who had ruled Judah as his own headquarters. யூதாவை மையமாக வைத்து தன்னுடைய தலைநகரமாக வைத்துக் கொண்டு அரசாட்சி செய்த கடைசி ராஜாக்களிலே நல்ல ராஜாவாக ஆட்சி செய்த ஒரு நபர் தான் இந்த யோசியா என்ற ராஜா. இவருடைய நாட்களுக்கு பின்பதாக இந்த யூதா ராஜ்யமும் பாபிலோனுக்குள்ளாக சிறைவாசம் சென்றது. ஆனால் இந்த 34ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 3 பங்காக நான் பிரித்து இந்த நாளிலே சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த யோசியாவுடைய வாழ்க்கை நாம் அநேக முறை நாம் தியானித்திருப்போம், ஒருவேளை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வாசித்திருப்போம். நம்முடைய வாழ்க்கையும் கூட ஒருமுறை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது நம்முடைய சிறு பிராயம், நம்முடைய வாலிப காலம், நம்முடைய முடிவினுடைய நாட்கள், இவையெல்லாம் சேர்த்து இந்த யோசியாவுடைய வாழ்க்கையில் அடங்கி இருக்கிறது நம்மால் சிந்திக்க முடியும். ஆகவே முதலாவதாக நான் சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறது என்னவென்றால், இந்த ராஜாவுடைய நாட்களிலே காணப்பட்ட இந்த தேசத்தினுடைய பின்னணி என்ன? What is the background when this particular king had come into the kingdom? ராஜ்யத்திற்குள்ளாக அரசனை ஏறும் நாட்களிலே இந்த
ராஜ்யத்தினுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது? ஒருவேளை நாம் நினைக்கல, நல்ல நாட்களாக இருந்தது, செழிப்பான நாட்களாக இருந்தது, நல்ல அரசாட்சி செய்வதற்கு போதுமான நாட்களாக இருந்தது என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. முதல் குறிப்பாக நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புவது the sacrilege and the spiritual upbringing, பரிசுத்த குலைச்சலும் அதே போல பிள்ளை வளர்ப்பும். அதுதான் அந்த முதல் குறிப்பாக நான் சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த யோசியாவை நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் வளர்க்கப்பட்டிருக்கக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்டது, அல்லது அவர் அரசாட்சி செய்ய வந்திருந்ததனுடைய காலம் எப்படிப்பட்டது என்பதை நாம் நிச்சயமாக சிந்திக்க வேண்டும். இதற்கு முன்பதாக ஆட்சி செய்தவர்கள் யார்? இவனுடைய அப்பாவுடைய பெயர் என்ன? the name of his father மனாசேங்களா? மனாசே தாத்தா. ஆமோன் என்பதுதான் இவருடைய தகப்பனாருடைய பெயர். 33 சாப்டர் 33 நீங்க கடைசி few verses-ல தான் அவருடைய ஹிஸ்டரி எழுதப்பட்டிருக்கிறது. கிங் ஹாமோன். அவருடைய பெயரை நீங்கள் வாசித்து அதனுடைய வாசிக்க வேண்டுமானால் 21வது வசனம், சாப்டர் 33 verse 21. ஆமோன் ராஜாவாகிற போது 22 வயதாயிருந்து 2 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். அவனுடைய தகப்பனாகிய மனாசை செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். தன் தகப்பனாகிய மனாசே பண்ணுவித்த விக்கிரகங்களுக்கெல்லாம் ஆமோன் பலியிட்டு அவைகளை சேவித்தான். அதே போல மனாசே தன்னை தாழ்த்தி கொண்டது போல இந்த ஆமோன் என்பவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாமல் மென்மேலும் அக்கிரமம் செய்து வந்தான். அப்ப ஆமோனுடைய நாட்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது? அவனுடைய அரசாட்சியினுடைய காலம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அவனுடைய தகப்பனாக இருக்கக்கூடிய மனாசே ஆரம்பத்தில் மிக மிக துன்மார்க்கமாய் வாழ்ந்து வந்தவன் தான். ஆனால் கடைசியிலே கர்த்தரால் உணர்த்தப்பட்ட பின்பு சில காலங்கள் அவன் கர்த்தருக்கு பயந்து சில திருத்தங்களை செய்து வந்தான். ஆனால் அதையும் மீறி அவன் என்ன செய்கிறான்? அவன் பொல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான். இது சாமோன் also had lived a wicked life or the life of his father's former life. தன்னுடைய தகப்பனுடைய முன்னான நடக்கையின்படியாக நடந்து வந்தான். அப்படியானால் இந்த தகப்பன் மனாசையினுடைய நடக்கை எப்படி இருந்துச்சு? நல்ல நடக்கையா? அதை குறித்து சில வசனங்கள் வாசித்தால் நிச்சயம் நமக்கு புரியும். 2 Kings chapter 21 verse 1 to 9. 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 1 முதல் நாம் வாசிக்கும் பொழுது எல்லா வசனத்தையும் வாசிக்க போவதில்லை. அதுல ஒரு சில வசனங்களை மட்டும் நாம் வாசிப்போமே. 1 முதல் 9 வரை இருக்கின்ற வசனத்திலே சில வசனங்களை நான் குறிப்பிட்டு காண்பிக்கிறேன். 2வது வசனத்திலே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்பின்படியே அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அருவருப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். 3வது வசனம், எசேக்கியா இடித்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகாலுக்கு பலிபீடங்களை கட்டினான். மற்றும் 4வது வசனத்திலே எருசலேமிலே என் நாமம் விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி குறித்திருந்த கர்த்தருடைய ஆலயத்திலே அவன் பலிபீடங்களை கட்டி 5வது வசனத்திலே ஆலயத்திலே 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கு பலிபீடத்தை கட்டினான். மற்றும் 6வது வசனத்திலே கடைசி பகுதியிலே கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை மிகுதியாய் செய்தான். 7வது வசனத்திலே அவன் குமாரனாகிய சாலமோனோடும் சொல்லி குறித்த ஆலயத்திலே அவன் பண்ணின தோப்பு விக்கிரகத்தை வைத்தான். 8வது வசனத்திலே காலை அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தை விட்டு அலைய பண்ணுவதில்லை என்று சொல்லி இருந்தார். 9வது வசனத்திலே கடைசியிலே 9th verse லாஸ்ட் பார்ட்ல அழித்த ஜாதிகள் செய்த பொல்லாப்பை பார்க்கிலும் அதிகமாய் செய்ய மனாசே அவர்களை ஏவி விட்டான். மனாசேயினுடைய துன்மார்க்கம் எப்படிப்பட்டதாக இருந்தது? ஆமோனை விட பன்மடங்காக செய்தான். இன்னும் சொல்ல போனால் ஆகாப் செய்ததை காட்டிலும் மிக மிக துன்மார்க்கமான வாழ்க்கை. ஆகாபுக்கும் இவனுக்கும் தான் போட்டி என்பதை போல ஆகாப் செய்த துன்மார்க்கம் பெரியதா அல்லது மனாசேயினுடைய வாழ்க்கையிலே அவன் செய்த துன்மார்க்கம் பெரியதா என்று சொல்லும் வண்ணமாக இவன் ராஜ்யபாரம் செய்திருந்த அதனுடைய முதல் சில வருஷங்கள் மிக மிக பொல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான் இந்த மனாசே. அவனுடைய நாட்களிலே இவ்வளவுதான் செய்ய முடியும் என்பது என்றும் அளவிற்கு he did more and more. Moreover, he induced people. அவன் ஜனங்களை ஏவி விடுகின்றான். இன்னும் பொல்லாப்பு செய்யலாம். ஏன்னா ராஜாவினுடைய அதிகாரம் உண்டு, ராஜாவினுடைய அனுமதி அதற்கு உண்டு. ஆகவே தேசமானது எங்கே பார்த்தாலும் சரி அந்த இடத்துல எல்லாம் என்ன இருந்தது? தோப்பு விக்கிரகங்கள் இருந்தது. எந்த இடத்தை திரும்பி பார்த்தாலும் சரி ஜனங்களுடைய இம்மாராலிட்டி அண்ட் ஐடலாட்ரி வாஸ் தேர். இம்மாராலிட்டி, ஜனங்களுடைய அக்கிரமமும் அதே போல ஜனங்களுடைய விக்கிரகாராதனையும் எங்கேயும் நிறைந்திருந்த ஒரு நாட்களாகத்தான் இந்த யோசியாவினுடைய நாட்களுடைய ஆரம்ப காலம் காணப்பட்டிருந்தது. ஒருவேளை யோசியாவுடைய காலம் வருவதற்கு சற்று முன்னர் வாழ்ந்த ஜனங்களை நாம் கேட்போம் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை எப்படிங்க இருந்துச்சு? நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க முடியவில்லை, எங்கள் தேவன் எங்கே என்று எங்களால் தேட முடியவில்லை, நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க வரலாம் என்று சொல்லி அவருடைய பிரகாரத்துக்கு நாங்கள் வரும் பொழுது அங்கே ஆராதிக்கிறார்கள். they are still worshiping God, but whom are they worshiping? which God are they worshiping? எந்த தேவனை அவர்கள் ஆராதிக்கிறார்கள்? உண்மையான தேவனை ஆராதித்தார்களா? இல்ல. எந்த தேவனை ஆராதித்தார்கள்?
பாகாலை ஆராதித்தார்கள். வான சேனைகளுக்கு, வான ராக்கினிகளுக்கு ஆராதித்திருக்கிறார்கள். நீங்கள் எரேமியாவின் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அங்கே எரேமியா தெளிவாக சொல்லுகிறார், பிள்ளைகள் அப்பம் சுடுகிறார்கள். யாருக்கு அப்பம் சுட்டாங்க? To whom are they baking the cakes? To the star, to the gods of the sun, moon and stars. வானத்தினுடைய வான ராக்கினிகளுக்கு அல்லது வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், இவைகளுக்காக இந்த பிள்ளைகள் அப்பம் சுடுகிறார்கள். அப்பா என்ன செஞ்சார் அந்த நாட்களில்? விறகு பொறுக்கிறாங்க. எதுக்கு? எல்லா குடும்பமாக சேர்ந்து அவர்கள் ஒன்று சேர்ந்து வந்து அந்த தெய்வத்திற்கு ஆராதனை செய்வதற்காக. எங்கே இருந்து ஆராதித்தார்கள்? வெளியில கர்த்தருடைய ஆலயத்திற்குள், பிரகாரத்திற்குள்ளாக. அதைத்தான் மனாசை செய்து வந்தான். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே பிறந்த ஒரு குழந்தை இந்த யோசியா. ஆனா எப்படி இந்த மகனுக்கு யோசியா என்ற பெயர் வைத்திருப்பார்கள்? அப்பா வந்து ஆமோன், நல்ல ராஜா கிடையாது. தாத்தா நல்ல ராஜாவே சுத்தமா கிடையாது. அநேக தீமையை செய்த, அநேக துன்மார்க்கமாய் வாழ்ந்த வந்து ஒரு ராஜா தான். ஆனால் how it was possible to name this child as Josiah? கர்த்தருடைய ஆதரவை பெற்றவன் என்று ஒரு அர்த்தம் பெறக்கூடிய யோசியா என்ற யோசியா என்பதற்கு பெயர் வைத்திருப்பதனுடைய காரணம் எப்படி அமைந்திருக்கும்? சூழ்நிலை சரியில்லை. இன்னைக்கு நம்ம எல்லாம் சொல்லக்கூடிய காரணம் தான் சூழ்நிலை சரியில்லைங்க. எனக்கு முன்னிருந்தவர்கள் சரியில்லை, அதனாலதான் நானும் இப்படி இருக்கேன். என்னுடைய நண்பர்கள் சரியில்லை, என்னுடைய சூழல், நான் அருகில் வாழக்கூடிய என்னுடைய சமுதாயம் சரியில்லை. My neighborhood is not good, my friends are not good, the place where I study is not good, the society is not good, I am influenced by all of them. இவர்கள் எல்லார் மேலும் நான் அதிகமாக தாக்கம் செலுத்தப்பட்டு என்னுடைய வாழ்க்கையானது மோசமா போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழலிலே யோசியா என்று பெயர் வைப்பதற்கான காரணம் யார்? எக்ஸாக்ட்லி, அவனுடைய தாய். அவங்க தாயினுடைய பெயர் என்ன? ஒரே ஒரு வசனத்துல மட்டும்தான் இவருடைய தாயினுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 Kings chapter 22, 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க அம்மாவுடைய பெயர் போஸ்காத் ஊரானாகிய அதாயாவின் குமாரத்தியான அவன் தாயின் பெயர் எதிதாள். இந்த போஸ்காத் என்று சொல்லப்படுகின்ற நகரம் பெலிஸ்தியா நாட்டினுடைய எல்லைப்புறங்களிலே, அதாவது இஸ்ரேல் தேசத்திற்கும் பெலிஸ்தியா நாட்டிற்கும் இருக்கக்கூடிய எல்லைப்புறங்களில் பார்டர்னுடைய கண்ட்ரி தான், இந்த பார்டர்னுடைய இடம் தான் இந்த போஸ்காத் என்று சொல்லப்படுகின்ற இடம். இந்த இடத்திலே யூதா கோத்திரத்தை சார்ந்த தகப்பனுடைய பெயர் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா கோத்திரத்தை சார்ந்த தகப்பனுடைய பெயர் அதாயா. அதாயா என்பதற்கு கர்த்தரால் அலங்கரிக்கப்பட்ட ஒருவன். ஆனால் அந்த நபர் தன்னுடைய மகளுக்கு பெயர் வைக்கிறார். தன்னுடைய மகளுடைய பெயர் என்ன? எதிதாள். எதிதாள் என்பதற்கு பிரியமானவள், பிலவட், டார்லிங் என்பதுதான் பெயர். பிலவட் டார்லிங் என்பதுதான் இந்த எதிதாள் என்பதனுடைய பெயர். ஆனால் இந்த எதிதாள் வளர்ந்து வந்து எப்படி ஒரு திருமணமானது? இந்த எதிதாளுக்கும் ஆமோனுக்கும் எப்படி திருமணமானச்சுன்னு தெரியல. ஆமோன் மிக துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவன், மனாசையினுடைய மகனாக இருக்கக்கூடியவன் என்று சொன்னால் நிச்சயமாக ஊர் உலகத்திற்கு எல்லாத்துக்குமே தெரியும். Everybody would know that this person is wicked. ஆனால் இந்த நபருக்கு ஆமோன் என்ற ஒரு மகன் பிறக்கும் பொழுது அந்த ஆமோனுக்கும் இந்த எதிதாளுக்கும் ஒரு திருமணம் நடக்கின்றது. அது எப்படி நடந்துச்சுன்னு வேதம் சொல்லப்படவில்லை. ஒருவேளை மனாசையினுடைய திருந்தி வாழ்ந்திருந்த நாட்களிலே இந்த திருமணம் நடந்திருக்கலாம், சொல்ல முடியல, அதனுடைய காரணம் தெரியவில்லை. ஆனால் திருமணமானதனுடைய பின்பதாக இந்த ஆமோனுடைய வாழ்க்கை, ஆமோனானவன் அரசாட்சி செய்ய துவங்கின அந்த நாட்களிலே அவன் மிக மிக மோசமாய் வாழ்ந்து வர ஆரம்பித்தான். மோசமாக வாழ்ந்து அவனுக்கு ஒரு மகன் பிறக்கிறார். இந்த துன்மார்க்கத்தையும் இந்த அக்கிரமத்தையும் அதே போல இருக்கின்ற ஐடோலட் விக்கிரகத்தையும் பார்க்கக்கூடிய இந்த தாய் தன்னுடைய மகனுடைய சூழ்நிலையை பார்க்கிறாள். என்னுடைய மகன் வளர்க்கப்பட வேண்டுமானால் யாரை பின்பற்றி வளர வேண்டும்? என்னுடைய தகப்பனாரா, இல்லது மகனுடைய தகப்பனாரா, அல்லது மகனுடைய தாத்தாவாகிய மனாசையினுடைய வாழ்க்கையை பார்த்து இவன் வாழ வேண்டுமா? யாரை பார்த்தவன் வாழ வேண்டும்? யாருமே இல்லை. He has to see the only one person in his own life. அவனுடைய வாழ்க்கையிலே இவன் வளர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு இடத்தை பார்த்துதான் இவன் வளர வேண்டும். ஏனென்றால் சுற்றி பார்க்கின்ற நேரங்களில் எல்லாம் துன்மார்க்கம் மட்டுமே தான் காணப்பட்டது. செஃபனியாவினுடைய புத்தகம் இதே சமகாலத்திலே வாழ்ந்த நபர் எழுதும் பொழுது சொல்லுகிறார், அந்த வசனத்திலே, செஃபனியாவினுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று தங்கள் இருதயத்திலே சொல்லுகிறவர்களுமான மனுஷரை தண்டிப்பேன். இந்த நாட்களில் வாழ்ந்திருந்த மனுஷரை யாருங்க கர்த்தர் பார்க்கிறாரு. God sees the evil things. God sees the immorality. ஜனங்கள் மத்தியிலே நடக்கக்கூடிய அக்கிரமத்தை கர்த்தர் பார்க்கிறார், அதனுடைய விக்கிரகத்தை பார்க்கிறார். ஆனா கர்த்தர் என்ன பண்ண மாட்டாருங்க? தண்டிக்க மாட்டார். கர்த்தர் ஒண்ணுமே செய்ய மாட்டார். கர்த்தர் அதனை பார்த்தும் பாராதவரை போல, அதனை தண்டியாதவரை போல இருந்து விடுவார் என்று சொல்லுகிறார். ஆனால் அதே செஃபனியாவில் வாசிக்கும் பொழுது God still has one remnant for his own.
அதே செஃபனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12 13வது வசனத்திலே கர்த்தர் தனக்கான மீதியாக வைக்கப்பட்ட ஒரு ஜனத்தை வைத்திருக்கிறார். அந்த ஜனத்திலிருந்து வந்த ஒரு பெண் தான் எதிதாள். அந்த மீதியாக இருக்கக்கூடிய துன்மார்க்கம் நிறைந்திருக்கக்கூடிய சூழலிலே நம்முடைய பிள்ளைகளை அல்லது நம்முடைய சந்ததியாரை வளர்ப்பதற்கு ஏதுவான சூழல் எங்கே என்று பார்க்கும் பொழுது, நாம் சுற்றி பார்க்கும் பொழுது நம்மால் நிச்சயம் வளர்க்க முடியாது. ஆனால் இந்த பெண்மணியாக இருக்கின்ற எதிதால் வளர்த்ததைப் போல நீங்கள் வேறெங்கும் பார்க்கவில்லை. என்ன சொல்லி வளர்த்திருப்பார்கள்? உன்னுடைய தாத்தாவை பார்த்தால் நிச்சயமாக அதில் துன்மார்க்கம் மட்டுமே உண்டு. You can only see the wicked ways of your grandfather. Can you see your mother? Can you see your father's life? உங்களுடைய தகப்பனுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஏனென்றால் அதிலும் துன்மார்க்கம் தான் இருக்கின்றது. அப்படியானால் உன்னுடைய வாழ்க்கையை திருத்தி வாழ்வதற்கு, உன்னுடைய வாழ்க்கையானது சரிவர வாழ்வதற்கு நீ எதை பார்த்து வாழ வேண்டும்? நீ எதை பார்த்து வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நீ கர்த்தரை மட்டும்தான் பார்த்து வளர வேண்டும். அநேக சாட்சி நாம் கேட்டிருக்கிறோம். அடிக்கடி நம்முடைய பழனிசாமி அங்கிள் சொல்வதுண்டு, இந்த பூமியிலே நாம் வாழும் பொழுது மனுஷனை பார்க்காதீங்க, நீ யாரை பார்க்கணும்? கர்த்தரை பார்க்கணும். மனுஷனை பார்த்து நாம் நிச்சயம் சோர்ந்து போய் விடுவோம். மனுஷனை ஒருவேளை நம்முடைய முன்னோடியாக, நமக்கு முன்பதாக ஒரு சிலர் நாம் வைத்து, நம்முடைய ஆரம்ப நாட்களில் வைத்து வளருகிற உண்மைதான். We have few people when we come into God's presence. ஆனால் அதே நேரத்தில் அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையிலே சில தவறுகளை பார்க்கும் பொழுது, சில 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 குறைகளை நாம் பார்க்கும் பொழுது, when we see some infirmities or some kind of a problem in the person whom we have looked up to, then we will certainly be discouraged. சில நேரத்தில் நாம் என்ன செய்து போய்விடுவோம்? சோர்ந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போது ஒவ்வொரு நாளும் யோசியா வளர்ந்து வரும் நாட்களிலே உன்னுடைய தகப்பனுடைய வாழ்க்கை அல்ல, ஒவ்வொரு நாளும் அவன் சொல்லி வளர்த்திருப்பது என்ன? உபாகமத்திலே சொல்லப்பட்டிருப்பதை போல, நீ வீட்டில் இருக்கும் பொழுதும், நீ நடக்கும் பொழுதும், நீ படுக்கையில் இருக்கும் பொழுதும், நீ போகும் பொழுதும், நீ வரும் பொழுதும் என்ன சொல்லி வளர்க்கணும்? தேவனாகிய கர்த்தரை நீ பின்பற்றுவாயாக. அதைத்தான் இந்த தாய் நிச்சயம் சொல்லி வளர்த்திருப்பார்கள். அதனுடைய வசனத்தை நாம் சற்று வாசித்து பார்ப்போமே. அதனுடைய உபாகமத்திலே சொல்லப்பட்ட வசனம் 11வது அதிகாரம் 19வது வசனம், Deuteronomy chapter 11 verse 19. அந்த குழந்தை சிறு பிராயம் முதற்கொண்டே தன்னுடைய தாயினுடைய ஆதிக்கத்திலே நீங்கள் வார்த்தைகளை உங்கள் இதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையில் மேலும் அடையாளமாய் கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியா வைத்து, போதும், கண்களின் நடுவில் நான் ஞாபக குறியாக வைத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். எப்பொழுது போதிக்க வேண்டும்? when is the time when is the right time for the children to be taught? எந்த வயதில் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும்? அவருடைய சிறு பிராயம் முதற்கொண்டே, அவர்கள் பிறந்தது முதற்கொண்டே அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு தேவனுடைய வசனத்தையும், தேவனுடைய வழிகளையும், தேவனுடைய முறைகளையும், தேவனுடைய கோட்பாடுகளையும், தேவனுடைய சத்தியத்தையும் அவர்களுக்கு கொடுத்து வளர்த்திருக்க வேண்டும். அப்படி வளரும் பட்சத்திலே அந்த குழந்தை பின் நாட்களிலே வரும் பொழுது, ஞானியாக இருக்கின்ற சாலமோன் என்ன சொல்கிறார்? 22வது நீதிமொழிகளே, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதனை அவன் விடாதிருப்பான். Teach them while they are young so that they will not leave the word even when they become old. அவர்கள் முதிர் வயதிலும் அவர்கள் அதனை விடாதிருப்பார்கள். உன்னுடைய வாழ்க்கையில நீ எந்த ராஜாவையும் பார்க்க அவசியம் இல்லை. ஒருவேளை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா தாவீதுடைய வாழ்க்கையை வேணா பாரு, எசேக்கியா வாழ்க்கையை பார்க்கலாம், குறைகள் உண்டு. தாவீதுடைய வாழ்க்கையை குறைகள் உண்டு. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன முன்மாதிரிகளாக இருக்கிறார்கள். ஆனால் if you still want to have a greater example, there is one great example to be seen, that is the Lord alone. கர்த்தர் மட்டும்தான் இருக்கிறார்கள். எங்கே நீ உன்னுடைய வசனத்தை, உங்களுடைய வழியை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும்? வேத வசனத்தில் தான். ஆகவே இந்த தாய் என்ன செய்திருப்பார்கள்? சிறு பிராயம் முதற்கொண்டு she had instilled God's ways, she has instilled God's word to this child. இந்த குறிப்பிட்ட குழந்தைக்கு தேவனுடைய வசனத்தையும் தேவனுடைய வழிகளையும் அவர்கள் சொல்லி ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுத்திருந்திருப்பார்கள். அதை ஏன் நான் சொல்கிறேன் என்றால், 34வது அதிகாரம் இதை நான் வாசித்த முதல் 7 வசனத்தில் வாசிக்கும் பொழுது இந்த மகன் என்ன செய்கிறான்? கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். 2வது வசனத்தில் he did what was right in the sight of God. அதே இதிலே வலது இடது புறமாக விலகாமல் நடந்தான். அதே போல 34வது அதிகாரம் நீங்கள் தொடர்ச்சியாக வாசித்து வருவீர்களானால் இவன் செய்த செயல்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எங்கே இருந்து கற்றுக்கொண்டிருக்க முடியும்? எது சரி எது தவறு என்று இவனுக்கு யார் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள்? ஒருவேளை ஆசாரியர்கள், சில ராஜாக்களுக்கு ஆசாரியர்கள் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். சில நபர்களை சில ராஜாக்களை சில ஆசாரியர்கள் பாதுகாத்து வைத்து அவர்கள் வளர்த்திருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலுமாக அவருடைய தாயினுடைய ஆதிக்கம் இந்த யோசியாவுடைய வாழ்க்கையில் அதிகமாய் காணப்பட்டது. அது நிமித்தமாகத்தான் எது கர்த்தருக்கு சபையான வழி,
which is the righteous way for God, which is the way to be followed in my life. என்னுடைய வாழ்க்கையில நான் பின்பற்ற வேண்டிய பாதைகள் எது? ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில நான் நடக்கும் பொழுது வலதுபுறம் பார்ப்பேன் என்று சொன்னால் அங்கே துன்மார்க்கம், இடதுபுறம் பார்ப்பேன் என்று சொன்னால் அங்கே ஒரு தோப்பு விக்கிரகம் இருக்கின்றது. வலதுபுறம் நான் பார்த்து நான் நடக்கும் பொழுது அங்கே அக்கிரமம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் நடைபெற வேண்டும் என்று சொன்னால், நான் நேர் வழியிலே நேர்பாதை நடக்க வேண்டும் என்று சொன்னால், நான் யாரை பார்த்து நடக்க வேண்டும்? கர்த்தருடைய வழிகள் மட்டுமே, அவருடைய வசனத்தை பார்த்து மட்டுமே நடக்க வேண்டும் என்றும் அவனுடைய தாய் அவனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதன் நிமித்தமாகத்தான் இந்த மகன் இவ்வளவு மிகப்பெரிய, இந்த யோசியா மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையிலே ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்திருக்கிறார்கள். நமக்கும் நம்முடைய சிறு பிராயத்திலே வேத வசனத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய தாய்மார்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இல்லைங்களா? தாய்மார்கள் தான் சொல்லணும், பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. மதர்ஸ் ஷுட் ஆன்சர். சிறு பிராயத்திலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வேத வசனத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். யூ ஹாவ் டாட் த வேர்ட் ஆஃப் காட் when they were young. சிறு பிராயம் முதற்கொண்டே உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள் இல்லையா? அப்போ பார்க்காதீங்கன்னு நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இது தாய்மார்களுக்கு மிக மிக முக்கியமானது. பெரும்பாலுமாக ஆண்கள் most of the time they are outside, வெளியில வேலைக்கு போறாங்க. most of the time, or for example almost 12 hours அவங்க வந்து வெளியில தான் இருக்கிறாங்க, வெளியில வேலைக்கு போறாங்க வர்றாங்க. ஆனா அதிகமான நேரத்தை பிள்ளைகளோடு யார் செலவிடுகிறார்கள்? அம்மா தான் செலவிடுகிறாங்க. அம்மாக்கு அதிகமான ஒரு பொறுப்பு இதில் இருக்கின்றது. தாய்மார்களுக்கு அதிகமான ஒரு பொறுப்பு தன் பிள்ளைகளுடைய வளர்ப்பில் இருக்கின்றது. அந்த பிள்ளைகளுக்கு காலை எழுந்ததும் வசனத்தை கற்றுக் கொடுப்பது என்னுடைய சிறு பிராயத்தில் இன்னும் எனக்கு ஞாபகம் உண்டு. எல்லாம் காலம் சென்ற துரையங்களுடைய வீட்டிலிருந்து ஃபாலோ பண்ணப்பட்ட சில முறைகள் உண்டு. காலை எழுந்தவுடன் வசனத்தை படிச்சு அதை சொல்லி அதை மறுபடியும் நோட்ல எழுதி அதை காட்டி அப்புறம் கரெக்ஷன் பண்ணுவாங்க. இது அவங்க வீட்டில் ஃபாலோ பண்ணது எங்களையும் ஃபாலோ பண்ணி அப்புறம் பிளஸன் கிப்சன் அவங்க வீட்டிலையும் தான் ஃபாலோ பண்ணாங்க. இது என்ன? ஏனென்றால் சிறு பிராயம் முதற்கொண்டே வேத வசனத்தை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சிறு பிராயம் முதற்கொண்டே we need to imbibe the word of God. வேத வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டு அதன் பிரகாரமாக நாம் நடக்க வேண்டும் என்பதை முடிந்தவரையாக பின்னாட்களிலே பிள்ளைகள் தவறி போவதோ அல்லது பிள்ளைகள் தவறே செய்யாமல் இருக்க மாட்டாங்க நான் சொல்றது. அது அவங்களோட இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி God has given to them. But when teach them when they are young, அவர்கள் சிறு பிராயத்தில் இருக்கும் நாட்களிலே அவர்கள் நாம் கற்றுக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய வளர்ந்து வரக்கூடிய பிராயம் வரும் பொழுது அந்த வசனம் அவருடைய வாழ்க்கையிலே நிச்சயம் அது பலன் தரும். 8 வயது முதற்கொண்டு அரசாட்சியில் அமர்ந்த பின்பதாக அவர் எப்பொழுது அவர் வந்துட்டு சீர்திருத்தம் செய்ய போகிறார்? எப்போ சீர்திருத்தம் செய்ய போகிறார்? இன்னும் அநேக வருஷங்கள் இருக்கிறது. ஆனா அந்த வருஷத்தினுடைய முன்பதாக இருந்தே அவனுக்கு பயிற்சி, ஒவ்வொரு நாளும் அவனுடைய தாய் பயிற்சி கொடுத்து கொண்டே வருகிறார்கள். ஷீ இஸ் ட்ரைனிங். நீ வேத வசனத்தை பார், நீ சுற்றும் நடக்கக்கூடிய அக்கிரமங்கள் எல்லாம் பார், வேத வசனத்துடன் ஒப்பிட்டு பார். யூ கம்பேர் எவ்ரிதிங் இன் அக்கார்டன்ஸ் டு த வேர்ட் ஆஃப் காட். இதுல தாய்மார்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அதே நேரத்தில் ஞாயிறு பாடசாலை ஆசிரியர்களுக்கும் பங்கு உண்டு என்று நான் நம்புகிறேன். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இதுல பங்கு உண்டு. நான் இல்லை என்று நான் மறுக்கவில்லை. தாய்மார்களுக்கு 95-99% என்று சொன்னால் ஞாயிறு பாடசாலை ஆசிரியர்களுக்கு 1% கண்டிப்பா இருக்கு. யூ ஹாவ் டு பி கமிட்டட் டு டீச் த வேர்ட் ஆஃப் காட் to your Sunday school children. அந்த பிள்ளைகள் படிக்கிறாங்களோ இல்லையோ, முரண்டு படிக்கிறாங்களோ இல்லையோ, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. If there is a rule in the Sunday school to teach the word of God, it has to be taught. அவ்வளவுதான். வேத வசனத்தை அவர்கள் கற்றுக் கொடுத்தியாக வேண்டும். ஏனென்றால் சிறு பிராயம் முதற்கொண்டு எங்களுடைய ஞாயிறு பாடசாலையில வசனத்தை தான் அதிகமா சொல்லிக் கொடுத்தாங்க. இங்க இருக்கிற ஆசிரியர்கள் இருக்கு, எனக்கு எடுத்த ஆசிரியர்கள் இங்க இருக்கிறார்கள். அவர்களுக்கு நிச்சயம் அது தெரிந்திருக்கிறது. ஒருவேளை எங்களுக்கு காமன் கிளாஸ் சில டைம் நடக்கும். காமன் கிளாஸ் என்ன தெரியுங்க சொல்லுவாங்க, கொண்டு வந்து இந்த நாட்களில் இருக்கிற மாதிரி கதை சொல்ல மாட்டாங்க. திடீர்னு ராஜன் அங்கிள் வந்து கிளாஸ் இருப்பாருங்க, காமன் கிளாஸ். என்ன சொல்லுவாங்கன்னா, பைபிள் எப்படி படிக்கிறது, இதுதான் காமன் கிளாஸ். பைபிள் எப்படி உச்சரிச்சு படிக்கிறது, இதுதான் கதையா நடக்குங்க. எந்த நேரமும் வேத வசனத்தையே கற்றுக் கொடுக்கப்பட்டு வளர்ந்த ஒரு சபை இது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கமிட்மெண்ட் உள்ள ஒரு தாய்மார்களாக, அப்படிப்பட்ட கமிட்மெண்ட் உள்ள அர்ப்பணிப்புள்ள ஒரு ஆசிரியர்களாக ஒவ்வொரு ஞாயிறு பாடசாலையினுடைய ஆசிரியர்களும் காணப்பட வேண்டும். அப்படி அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால்
அந்த பெற்றோர்கள் அல்லது அந்த தாய்மார்கள் அல்லது அந்த ஞாயிறு பாடசாலையினுடைய ஆசிரியர்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? வசனம் தெரிஞ்சிருக்கணும். They need to know the word of God to teach the others. பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பெற்றோர்கள், அந்த தாய்மார்கள் அல்லது அங்க இருக்கக்கூடிய ஞாயிறு பாடசாலையினுடைய ஆசிரியர்கள் வேதத்தினுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய அர்ப்பணிப்பையும் அந்த வசனத்திற்கு ஏதுவாக இருக்கின்ற அர்ப்பணிப்பையும் அவர்கள் தெரிந்திருந்தால் மட்டும்தான் யோசியாக்கள் எழுப்ப முடியும். You can rise up Josiahs when you are strong enough in the word of God. If you still believe that you are not committed enough for the word of God, as a Sunday school teacher, kindly go back to your youth meeting or to your sister's meeting, study for some years, then come to Sunday school. சில ஆசிரியர்களை யாரை நான் இங்கே குற்றம் சொல்வதற்காக இல்லை, நான் பொதுவாக நான் சொல்கிறேன். ஆசிரியர்களாக இருக்கின்ற பட்சத்திலே வேத வசனத்தை அதிகமாக கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அந்த ஆசிரியர்களுக்கே வேத வசனத்தை நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருந்தால் அவர் கற்றுக்கொள்ள வேண்டும், உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த ஆசிரியர்கள் அவர்கள் வேத வசனத்தை திறம்பட கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது மட்டும்தான் அதனை பிறருக்கு அவர்கள் போதிக்க முடியும், பிறருக்கு அதனை சொல்ல முடியும். அவர்களே தடுமாற்றத்தோடு இருக்கின்ற பட்சத்திலே, அவர்களே அந்த வேத வசனத்திலே அதற்கு ஏதுவாக இருக்கின்ற அர்ப்பணமோ அல்லது வேத வசனத்தை குறித்து இருக்கின்ற அறிவற்றவர்களாக இருக்கும் நேரத்திலே அவர்கள் அமைதலாக இருந்து முதலாவது கற்றுக்கொண்டு சில வருஷங்கள் எடுத்து அமைதலாக கற்றுக்கொண்டு பின்பதாக வந்து அதனை போதிக்கும் பொழுது, குழந்தைகளுக்கு வேத வசனத்தை சொல்லும் பொழுது அது நிச்சயம் பலனுள்ளதாக மாறும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆக முதலாவதாக நான் இதில் சொல்ல விருந்த விஷயம் தான், the sacrilege. இங்கு பார்த்தாலும் பாவ பங்குலமான ஒரு உலகம். இன்றைக்கு இருக்கின்ற உலகம் எப்படி இருக்கிறது? How is the world today? இதே போல உலகம் தான் இது. எங்கு பார்த்தாலும் துன்மார்க்கம் தான் இருக்கிறது. நன்மை என்பது ஒன்றுமே இல்லை. ஆனால் அதன் மத்தியிலே தாய்மார்களுக்கும் இங்க இருக்கின்ற ஞாயிறு பாடசாலை ஆசிரியர்களுக்கும் அதே போல போதிக்கிற ஊழியம் பெற்றிருக்கின்ற ஒவ்வொரு நபருக்கும் பங்கு உண்டு. Each one has a responsibility to bring up the children that we have in our midst. இந்த அம்மா கடந்து போன பின்பதாக இந்த அம்மாவை குறித்து யோசியாவிட்ட ஒரு வார்த்தை கேட்டு என்ன சொல்லியிருப்பாங்க? What would have Josiah told about his mother Jedida? என்ன சொல்லியிருப்பாங்க? அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் அம்மாவுடைய ஃபியூனரல் நடக்குது. அம்மாவுடைய ஃபியூனரல்ல இந்த யோசியாவை கூப்பிட்டு உங்க அம்மாவை பத்தி சில வார்த்தைகள் பேசணும், என்ன சொல்லியிருப்பாரு? வேத வசனத்தை சொல்லி கொடுத்தாங்க. மற்ற கதை இதில் எதுவுமே இருக்காது. My mother has taught the word of God right from my young years. என்னுடைய வாழ்க்கையில சிறு பிராயம் முதற்கொண்டு வேத வசனத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். What do you want to be remembered at your funeral service? உங்களுடைய அடக்க நிகழ்விலே அல்லது உங்களை பற்றி உங்களுடைய பிள்ளைகள் எதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்க? நிறைய இருக்குல்லன்னு நான் சொல்ல வரல. அவங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி நம்ம கேள்விப்படுறோம், அவங்களுடைய உபசரிப்பு, அவர்களுடைய அன்பாக பழகக்கூடிய முறை, விசாரிக்கின்ற முறை, இதெல்லாம் இருக்கின்றது. இதெல்லாம் நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக என்னை கர்த்தருடைய வழியில் நடத்தினார்கள், என்னை வேத வசனத்திற்கு ஏற்றபடியாக நடத்தினார்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தை நீங்க கேட்க விரும்புகிறீர்களா? இது பொதுவாக தகப்பனுக்கும் சரி தாய்க்கும் சரி நீங்க எடுத்துக்கொள்ளலாம். How do you want to be remembered after your days are gone? உங்களுடைய நாட்கள் கழிந்து போன பின்பதாக எப்படி நீங்கள் நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? காலம் கழிந்து போய்விட்டது. எதிதாளுடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது. ஆனால் யோசியாவுடைய வாழ்க்கை இன்னும் பூமியில் இருக்கின்றது. But he can only be remembered by the ways he was fostered upon. எந்த வழியே அவன் வழிநடத்தப்பட்டு பயிற்றுவிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறாரோ அது காலம் காலமாக அது நிற்கும், அது நிலை நிற்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இரண்டாவதாக இதே பகுதியில் நாம் சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகின்ற விஷயம் என்னவென்றால், இரண்டாவது வசனம் 34, chapter 34 and verse 2. செம்மையானை செய்து தன் தகப்பனாய தாவீதின் வழியிலே வலதுபுறமாக விலகாமல் நடந்தான். அதனுடைய மூன்றாவது வசனத்துடைய முதல் பகுதியிலே தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்திலே தான் இன்னும் இளம் வயதாயிருக்கையில் தன் தகப்பனாய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து. ஏன் ஆண்டவர் காணாம போயிட்டாருங்களா? ஆண்டவர் தன்னை மறைத்துக் கொண்டாரா? எதற்காக தேவனை தேட ஆரம்பித்தேன் என்ற வார்த்தை இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Why was the word called seek? SEEK, seek என்ற வார்த்தை இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே தேடினான் என்ற வார்த்தை எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது? இரண்டாவதாக குறிப்பாக நான் சொல்ல வேண்டும் என்ற விஷயம் seeking the Lord, பரமனை தேடுதல். இதான் இரண்டாவது குறிப்பு. எதற்காக இந்த யோசியா 8வது வயதிலே தன் தேவனை தேட ஆரம்பிக்கிறான்? அவனுடைய சிறு பிராயம் முதற்கொண்டு வளர்த்தப்பட்ட விதம், வேத வசனத்தை எல்லாம் கேள்விப்பட்ட பின்பதாக தனக்கு 8 வயதாகின்ற பட்சத்திலே அவன் எங்கே ஆரம்பிக்கிறார்? 8 வயதான பின்பதாக தேவனை தேட ஆரம்பிக்கிறார். மன்னிக்கும், 8th year of his reign அப்படின்னா 16வது வயசுல, 16வது at the age of 16, 16 வயசுல அவர் என்ன செய்யறாரு?
தேவனை தேட ஆரம்பிக்கிறார். எதற்காக தேடணும்? அப்படியானால் இந்த தேடுதல் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? ஒருவேளை தேடுதல் என்று சொன்னால் காணாமற் போய்விட்டார், காணாமற் போன ஏதோ ஒரு பொருள் உண்டு, அந்த பொருளை நான் போய் தேட போறேன். இன்னைக்கு ஒரு சில நேரத்துல வந்துட்டு இங்க நம்ம பென் வச்சுட்டு போயிடுவோம், இங்க தேடிட்டே இருப்போம், சுத்தி சுத்தி தேடிட்டே இருப்பது காணாம போயிடும். அந்த மாதிரியா ஒரு தேடுதலா? அல்லது ஹைட் அண்ட் சீக் கேம் விளையாடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒன்று தேடுதலாம் இது? அந்த வார்த்தை அல்ல இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த 2 நாளாகமும் 1 நாளாகமும் 2 நாளாகமும் 2 புத்தகத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா இந்த வார்த்தை அடிக்கடியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நீங்க பார்க்க முடியும். This word called seek has been repeatedly used in first and second chronicles. ஆனால் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் has a giving us diligent and a careful attention to the one which is sought. எதற்காக, எதை நோக்கி அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அல்லது எதற்காக அவர்கள் காக்கிறார்களோ, அல்லது எதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அதற்கு மிக கவனமாக தன்னுடைய முழு போக்கஸ், தன்னுடைய முழு கண்ணோட்டத்தையும் தன்னுடைய முழு கவனத்தையும் அதற்கு நேராக செலுத்துவதுதான் இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. இன்னொரு விதத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையினுடைய தேடல் என்ன, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆர்வம் என்ன, நம்முடைய வாழ்க்கையினுடைய விருப்பம் என்ன, நம்முடைய வாழ்க்கையினுடைய வாஞ்சை என்ன, வாட் இஸ் த டிசையர் அண்ட் த பேஷன்ஸ் ஆஃப் லைஃப். வாழ்க்கையினுடைய தேடல் என்னங்க? நம்முடைய வாழ்க்கையினுடைய டிசையர் என்ன, நம்முடைய வாழ்க்கையினுடைய கியூரியாசிட்டி என்ன, எதை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம், எது நம்முடைய வாழ்க்கையினுடைய தேடலாக அமைந்திருக்கின்றது. அப்பொழுது அதை நோக்கி நாம் போகும் பொழுது அங்கதான் அந்த சீக் என்ற வார்த்தை அமைந்திருக்கிறது. வாட் ஹஸ் ஃபில்ட் யுவர் ஹார்ட் வில் பி த ஒன் which you are going to seek. உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய இருதயத்தை, நம்முடைய இருதயத்தை எது நிரப்பி இருக்கின்றதோ அதை குறித்த தேடல் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆனதுன்னு காணப்படும். இந்த நாட்கள்ல நீங்க வந்துட்டு எல்லாரும் மீடியா யூஸ் பண்றீங்க, யூடியூப் யூஸ் பண்றீங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றீங்க, எல்லாமே யூஸ் பண்றோம். அதுல கண்டென்ட் எப்படி அவங்க வந்துட்டு ஃபில்டர் பண்றாங்க, நமக்கான கண்டென்ட்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க இல்லைங்களா? எப்படி ஃபில்டர் பண்றாங்க? ஒரு நாள் நீங்க ஃபுட் சேனல் பாக்குறீங்கன்னு வைங்க, அடுத்து என்ன வந்துட்டு இருக்கும்? ஃபுட்டை பத்தி மட்டும்தான் வரும். ஏன்? உங்களுடைய தேடல் எதுவாக இருக்கிறது. நீங்க தேட வேண்டாம், யூ டோன்ட் சீக், நாங்க உங்களுக்காக ப்ரொவைட் பண்றோம். நெக்ஸ்ட் டே நீங்க சில ட்ரெஸ் ஐட்டம்ஸ் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப ட்ரெஸ் ஐட்டம்ஸா வரும், இதை நீங்க வாங்குங்க, அதை வாங்குங்க. ஏன் வருது? உங்களுடைய இருதயத்தினுடைய தேடலை அவங்க புரிஞ்சுட்டான், மெஷின் புரிஞ்சிருச்சு. மெஷின் புரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றான்? அதையவே உங்களுக்கு கண்டென்ட்டா கொடுக்குறான். அப்பொழுது இந்த இடத்துல யோசியா பின்பற்றினது என்ன? யோசியா தேடுகிறான். அப்போ அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய தாய் சொல்லிக் கொண்டிருந்த இந்த வேதாகமத்தினுடைய தேவன் யார் என்ற தேடல் சிறு பிராயம் முதற்கொண்டு ஆரம்பித்தது. He has started to seek in his own life, who is the God of this Bible my mother has taught in my life. என் வாழ்க்கையிலே என்னுடைய தாயார் எனக்கு கற்றுக் கொடுத்திருந்ததான இந்த வேதாகமத்தினுடைய தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவருக்கு எது விருப்பமானது, எது விருப்பம் இல்லாதது, அவருடைய செயல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, என் ஜனத்தை எப்படி இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருந்தார் என்பதை எல்லாம் அறிய வேண்டும் என்று சொன்னால் நான் என் தேவனை தேட வேண்டும், என் தேவனை நான் தேட வேண்டும். ஏன் சொன்னா இதுல 2 குறிப்புகள் மிக மிக முக்கியமாக இவருடைய தேடலிலே அமைந்திருந்ததை நாம் வாசிக்கிறோம். முதல் வசனத்திலும் அதே போல 2வது வசனத்திலும் சேர்த்து நாம் வாசிக்கும் பொழுது, நாம் வாசிக்க வேண்டாம், நான் அதனை சொல்லுகிறேன். There is 2 things that he kept on reminded in his life. One, be right in God's sight. கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். Be right in God's sight. தேவனுடைய பார்வையிலே செம்மையாக ஜீவிப்பது. இரண்டாவது என்னன்னா, be right in man's sight. மனுஷனுடைய பார்வையிலே செம்மையாக இருப்பது. ஏன் என்று சொன்னால் அதனுடைய கடைசியில் வரும் பொழுது வலது இடது புறம் விலகாமல் நடந்தான். இந்த 2ல தான் அந்த குறிப்பு நான் இருக்கிறேன். Be right in God's sight. தேவனுடைய பார்வையிலே செம்மையானதை செய்ய வேண்டும், மனுஷனுடைய பார்வையிலே செம்மையானதை நான் செய்ய வேண்டும். அப்படியானால் எங்கிருந்து நான் கற்றுக்கொள்ள முடியும்? வேத வசனத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். அப்பொழுது நான் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் என் தேவனை நான் முதலாவதாக தேட வேண்டும். Where is my God? என் தேவனை நான் சுற்றுச்சூழலில் பார்க்கும் பொழுது நான் கண்டுபிடிக்க முடியவில்லை. என்னுடைய சூழல் மிக மோசமாக இருக்கின்றது, அங்கே நான் என் தேவனை நான் கண்டுபிடிக்கவே முடியும். I could not seek my God anywhere. சீக் என்ற வார்த்தை நீங்க பொதுவாக இந்த 2 நாளாகமும் 1 நாளாகம் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது பல சந்தர்ப்பங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்மை பொறுத்த மட்டிலே இந்த வார்த்தை எப்பொழுது நம்ம தேடுவோம் தெரியுங்களா? எப்பொழுது நாம் தேடுவோம்? நமக்கு தேவை இருக்கும் பொழுது மட்டும்தான் நம்ம கடவுளை தேடுவோம். ஆனா சில வசனங்கள் உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன். அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நிச்சயமா எந்தெந்த சூழலிலே இந்த ராஜாக்கள் இந்த புத்தகத்திலே தேடினார்கள் என்பதை நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமும் 10:14 அதனை வாசிப்பதிலே நான்
தொடர்ந்து நான் சொல்லிக்கொண்டே போகிறேன். 1 நாளாகமம் 10:14 அதனுடைய கதை என்னவென்றால், ராஜாவாக இருக்கக்கூடிய சவுல் தேவனிடமிருந்து ஆலோசனை வேண்டும் என்று விரும்புகிறார். He wants the counsel from God. In 1 Chronicles chapter 10 verse 14, he inquired the God's direction for his own life. தன் வாழ்க்கையிலே தேவனை குறித்து அவன் தேடுவதற்கான காரணம் என்ன? நான் எந்த திசை நோக்கி நான் செல்ல வேண்டும், எந்த தீர்மானத்தை நான் எடுக்க வேண்டும். இரண்டாவதாக 1 Chronicles chapter 13 verse 3, 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம், தாவீது கர்த்தருடைய பெட்டியை மீண்டுமாக எருசலேமுக்கு கொண்டு வருகிறார். அப்பொழுது இவன் என்ன செய்கிறார்? தேடுகின்ற நேரத்தில் எப்படி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஆராதனை செய்யக்கூடிய முறைமைகள் என்ன என்பதை குறித்து அவர் கற்றுக்கொள்கிறார். அதிலே ஆராதனை வருகின்றது. ஃபர்ஸ்ட் இட் வாஸ் டைரக்ஷன், தென் இட் வாஸ் வர்ஷிப். 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் நீங்கள் 2:13 இதெல்லாம் வாசிக்கும் பொழுது அங்கே இந்த பெட்டியை தவறான முறையிலே பின்பற்றியது நிமித்தமாக கிடைக்கப்பெற்ற அதனுடைய பின் விளைவுகள் அங்கே சொல்லப்படுவது என்ன? தேவனுடைய பிரமாணங்கள், God's commandments in regarding to the things of God, தேவனுடைய காரியங்களை குறித்து, தேவனுடைய பெட்டியை குறித்து, தேவனுடைய ஆராதனை செய்யக்கூடிய அந்த பணிமுட்டுகளை குறித்து இருக்கக்கூடிய விஷயம் என்ன என்பதை கற்றுக்கொள்வதற்காக அங்கே தேடுதல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 1 Chronicles chapter 16 verse 10 to 11 அங்கே வாசிக்கும் பொழுதும் அங்கே ஆராதனை தொடர்பாகத்தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, it is for preparing a worship, preparing the place for God's worship, தேவனை ஆராதிப்பதற்கு ஏதுவாக ஒரு இடத்தை ஆயத்தம் செய்வதற்கும் இதே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல் 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிக்கும் பொழுதும் அங்கே தாவீது சாலமோனுக்கு எருசலேமை குறித்திருக்கக்கூடிய, இஸ்ரவேலை குறித்திருக்கக்கூடிய ஆலோசனை அவர் சொல்கிறார். அதிலே சொல்லும் பொழுதும் you need to learn and obey God's commandments. அங்கே தேவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்றாலும் சரி, அவருக்கு இருக்கக்கூடிய நீ வேலை செய்ய வேண்டும் என்றாலும் நீ தேவ பிரமாணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அங்கேயும் என்ன வருகின்றது? It was about service, worship. 2 Chronicles chapter 7 and verse 14 நமக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய வசனம். அதிலும் ஒருவன் தாழ்த்தி கர்த்தருடைய முகத்தை தேடி, அங்கேயும் கர்த்தருடைய முகத்தை தேடி தாழ்த்துவது நம்முடைய சொந்த வாழ்க்கையை குறிப்பிட்டு சொல்லப்படுகின்றது. அதே போல 2 Chronicles chapter 11 verse 16 to 17, இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமிலிருந்து அவர்கள் ஆராதிக்க புறப்படுகிறார்கள். அந்த விஷயம் அங்கே சொல்லப்படுகின்றது. அதே போல 2 Chronicles 12 verse 14, ரெகோபயாமினுடைய பொல்லாத செயல்கள், அங்கேயும் தேவனை தேடுவதை குறித்தும் சரியான பாதை எது, செம்மையானது எது என்பதை குறித்தும் அறிந்து கொள்வது. 15:2 அசரியாவினுடைய வாழ்க்கையிலே சொல்லப்பட்ட விஷயம், கர்த்தருக்கு உண்மையாக வாழ வேண்டும் என்றும். அதே போல 15:12 to 13 வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு ஆராதனை செய்யக்கூடியதும், அதே போல ரிஜெக்டிங் ஐடோலேட்ரி, அங்கே இருக்கின்ற விக்கிரக ஆராதனை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லப்படுவது. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே ஆசா அங்கே தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய வைத்தியனை தேடுகின்றார். அங்கேயும் சொல்லப்படும் பொழுது தேவனுடைய உதவியை நாட வேண்டும் என்றும் கர்த்தரை தேடுதல் என்றும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 3-4வது வசனத்திலே யோசபாத்தின் வாழ்க்கையை பொறுத்த மட்டிலே இட் இஸ் டு அவாய்டிங் ஐடோலேட்ரி, விக்கிரக ஆராதனையை புறக்கணிக்க வேண்டும், ஒதுக்க வேண்டும் என்பதற்கும் இதே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்திலே கடைசியாக வாசிக்கும் பொழுது தெய்வீகமாக இருக்கக்கூடிய ஒரு விடுதலைக்காக இந்த யோசபாத் அங்கே ஜெபிக்கிறதும் தேடுதல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லா வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த இரண்டாக நாம் பிரிக்கலாம். எந்த இரண்டில் நாம் பிரிக்க முடியும்? Be right in God's sight, be right in man's sight. தேவனுடைய பார்வையிலே சரியாக இருப்பது, அவரை சரியாக இருக்கின்ற பட்சத்தில் எப்படி இருக்க வேண்டும்? இதில் வாசித்த எல்லா வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுதும் பெரும்பாலுமாக அங்கே தேடுதல் என்ற வார்த்தை அவருக்கு ஆராதனை செய்வதிலும், அவருக்கு பணிவிடை செய்வதிலும், கர்த்தருடைய காரியங்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு. It was God's things and the service to God. இரண்டாவதாக நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் மனுஷனுக்கு முன்பதாக செம்மையாய் வாழ வேண்டும் என்பதற்காக அங்கேயும் ஒருவன் தன்னை தாழ்த்தி வாழ வேண்டும், செம்மையான பாதையில் நடக்க வேண்டும் என்றும் அங்கே 2 பிரிவாக இந்த எல்லா வசனத்தையும் நாம் பிரித்து பார்க்க முடியும். அப்படியானால் நம்முடைய தேடல் எதை நோக்கி இருக்கின்றது? நாம் கர்த்தரை தேடினோம் என்று சொன்னால் இந்த எல்லா வழிகளிலும் எல்லா இடங்களிலும் நாம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை சரிவர இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு மட்டும் நாம் கர்த்தரை தேடுவதல்ல. நோய்வாய்ப்பட்டவுடன் கர்த்தரை தேடுவது, சுகவீனம் ஆன உடனே கர்த்தரை தேடுவது, when we are good we don't see God. நமக்கு எக்ஸாம் வந்த உடனே கர்த்தரை தேடுவது, எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கர்த்தர் யாரோ நான் யாரோ, அப்புறம் எப்ப நமக்கு ஞாபகம் வரும்? ரிசல்ட் வரும் இல்லைங்களா? ரிசல்ட்டுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, நாளைக்கு ரிசல்ட் வருது, ஆண்டவரே நல்ல ரிசல்ட் வரணும், எழுதிக்கிறதா தான் ரிசல்ட்டே வரும், நல்லா எழுதுனா ரிசல்ட் வரும். நம்முடைய சொந்த வாழ்க்கையை நாம் நினைத்து பார்ப்போமே. அதுக்கப்புறம் எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சு, அட்மிஷனுக்கு ஒரு 2-3 டேஸ் முன்னாடி அப்ளை பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போ நமக்கு பிரேயர்
ஆண்டவருக்காக, ஆண்டவரே நீங்க ஆண்டவர் முகத்தை நம்ம தேடணும். அப்புறம் காலேஜ்ல ஜாயின் பண்ணிடுவோம். எப்போ நமக்கு மறுபடியும் ஞாபகம் வரும் ஆண்டவரை பற்றி? சில செமஸ்டர்ல, காலேஜ்ல உள்ள செமஸ்டர்களை நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். எப்போ ஞாபகம் வரும்னா பிளேஸ்மெண்ட், ஃபைனல் இயர்ல பிளேஸ்மெண்ட் வரும். அப்போ நம்ம எனக்கு பிளேஸ்மெண்ட் ஆரம்பிக்க போது நான் கர்த்தரை தேட வேண்டும். அது முடிஞ்சதுன்னா அடுத்து நம்ம கர்த்தரை தேடக்கூடிய இடம் எதுன்னா கல்யாணம். நம்ம பிரசாத் அண்ணா வந்து சாட்சியில வந்துட்டு வீட்டு ஜப கூட்டத்துல சொன்னாரு, கருவறை, அஹ், கல்லூரி, அப்புறம் கல்யாணம். கல்யாணம், கல்லூரி, அப்புறம் கல்யாணம், அப்புறம் கடைசியில் நம்ம கல்லறையும் சேர்த்திக்கலாம். அப்பதான் நாம வந்து என்ன பண்ணுவோம்னா கர்த்தரை தேடுகிறோம். ஆனா யோசியோடைய வாழ்க்கையில் அப்படி அல்ல. எல்லா நேரத்திலும் கர்த்தரை தேடக்கூடிய ஒரு வாழ்க்கை, எல்லா நாட்களிலும், எல்லா சமயத்திலும், எல்லா நேரத்திலும் கர்த்தரை தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய வாழ்க்கை. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து அழகாக சொல்லும் பொழுது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24ஆம் அதிகாரத்தில், Acts chapter 24 and verse 12 நினைக்கிறேன், verse 16, அதுல சொல்லும் பொழுது அவருடைய விருப்பம் என்னவென்றால் இந்த இரண்டையும் ஒருமிக்க சேர்த்து அவர் சொல்லக்கூடிய ஒரு விருப்பம் உண்டு. Yes, one desire in his life in Acts chapter 24 and verse 16. என்ன சொல்கிறார்? I desire for one thing, 24:16, இதனால் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன். I exercise myself to have always a conscience void of offense toward God and toward men. அப்ப பவுல் எப்படி வாழ்ந்திருப்பாரு? இதே எண்ணத்தோட தான் வாழ்ந்திருப்பார். எல்லா சூழ்நிலையிலும் என் கர்த்தரை தேடக்கூடிய ஒரு வாழ்க்கை, எல்லா சூழ்நிலையிலும் என் தேவனுடைய முகத்தை தேடி இருக்கக்கூடிய வாழ்க்கை நான் வாழும் பொழுது என் தேவனுக்கு முன்பாகவும் சரி, மனுஷனுக்கு முன்பாகவும் சரி, நான் குற்றமற்ற மனசாட்சியுடையவனாக இருக்க நிச்சயம் என்னால் முடியும் என்ற ஒரு உறுதி காணப்படும். We can live a life that is void of offense before God and before men only when we seek God in all the days of our life. நம்முடைய வாழ்க்கையில எல்லா நாட்களிலும் நாம் அப்படி இருக்க முடியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அபாயம் என்னவென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் தாமே அதனை சொல்கிறார். One danger, 2 Corinthians chapter 11 verse 3, 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது பவுல் சில விஷயங்கள் எல்லாம் அதுக்கு முன்பதாக சொல்லிவிட்டு, கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்ற ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடினால் என்று சொல்லிவிட்டு 3வது வசனத்தில், ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அங்கே இந்த இங்கிலீஷ்ல நீங்க வாசிக்கும் பொழுது இட் இஸ் தி simplicity, chapter 11 verse 3, 2 Corinthians chapter 11 verse 3, simplicity that is in Christ. கிறிஸ்துவில் இருக்கின்ற ஒரு எளிமை, அந்த simplicity என்ற வார்த்தைக்கு the singleness of heart, அதான் அதனுடைய அர்த்தம். நம்முடைய இருதயத்திலே ஒருமைத்தன்மை, ஒருமுகத்தன்மை, அந்த இதே வார்த்தை தான், இதே இணையாக இருக்கக்கூடிய அர்த்தம் தான் seeking God என்பதற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை தேடும் பொழுது வேறு எந்த தேவர்களும் இல்லை. 10 கற்பனையிலே முதல் கற்பனையும் அதுதான், வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். தேவனை தேடும் பட்சத்திலே வேறு எதுவும் அதற்கு இணையாக இருக்கக்கூடாது, வேறு யாரும் அதற்கு இணையாக இருக்கக்கூடாது. There should not be anyone or anything should come in between you and between God. அதைத்தான் கடந்த வாரத்தில் சகோதரன் சுதனம் சொல்லிக் கொண்டிருந்தார். நமக்கும் தேவனுக்கும் இடையில் அந்த அன்பிலே எந்த ஒரு இடையூறாக எதுவும் வரக்கூடாது. அதில் வரும் பட்சத்தில் தான் இந்த ஐடோலேட்ரி என்ற அர்த்தம் பெறுகிறது, விக்கிரகாராதனை என்ற அர்த்தம் பெறக்கூடியதாக இருக்கிறது. நாம் தேவனை தேடும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன்கள் ஏராளம் உண்டு. அதில் 7 இருக்கின்றது. நான் அதனை வசனம் மட்டும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் வேண்டுமானால் குறித்துக் கொள்ளலாம். Psalm 27 verse 4, சங்கீதம் 27:4, person God himself. நீங்க ஆண்டவரை தேடினீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கப்பெறுவார். அநேக வசனங்கள் நாளாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்னை தேடினார்கள் என்றால் நான் கண்டடைவேன். அவர்களை தேடும் பொழுது கண்டடைவீர்கள். என்னை தேடினார்கள் கண்டடைந்தார்கள் என்று அநேக வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. Psalm 27 verse 4. அதே போல தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். You will receive, you will experience the presence of God when you seek God. தேவனை நீங்கள் தேடும் பட்சத்திலே உங்களுக்கு தேவனுடைய பிரசன்னம் கிடைக்கப்பெறும். அவருடைய மன்னிப்பு, அவருடைய சந்தோஷம், அவருடைய பலன், அவருடைய சமாதானம், உங்களுடைய ஆத்துமாக்களில் இருக்கின்ற ஒரு ஆழமான திருப்திகரமான ஒரு வாழ்க்கை தேவனை தேடும் பட்சத்திலே கிடைக்கப்பெறும். அதே போல மத்தேயு 6:33 படியாக உங்களுக்கு தேவனுடைய provisions, God's provisions will also be received unto you. 4வதாக the protection of God, Psalm 27 verse 4. 5வதாக உங்களுக்கு தேவ ஞானம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். The prudence and the wisdom will be received, Proverbs chapter 28 verse 5. அதே போல the power from above, மேலிருந்து வரக்கூடிய வல்லமை உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இப்பொழுது நீங்கள் தேவனை தேடும் பட்சத்தில். Isaiah chapter 40 verse 30-31.
அவர்கள் புது பலனை அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உயர எழும்பி பறந்து பறப்பார்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. ஐசியா சாப்டர் 40 verse 30 31. அதே போல Psalm 69:32 வாசிக்கும் பொழுது there is a personal revival. ஆண்டவரை தேடும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய சில குறைகளை காண்பிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை நாம் திருத்திக் கொண்டு அதற்கேற்ற வண்ணமாக நாம் சீர்படுத்தி நாம் கர்த்தருக்கு நிற்பதற்கும் அவர் உதவி செய்கிறார். There will also be a personal revival in our life. கடைசியாக 2 Chronicles chapter 7 verse 14 வாசிக்கும் பொழுது there is also the prosperity in the land. நம் தேசத்திலே செழிப்பு வளம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேசம் கர்த்தரை தேடும் பொழுது அங்க என்ன கிடைக்க போறோம்? செழிப்பு கிடைக்க போறோம். ஏன் இன்னைக்கு தேசங்கள் அழிந்து போகின்றது? கர்த்தரை தேடுறது இல்லை. அதனாலதான் இதான் நாம் இங்க கர்த்தரை தேடுதல் மிக மிக முக்கியமாக யோசியா தன் வாழ்க்கையில பின்பற்றினான். கடைசியான ஒரு குறிப்பையும் நான் வேகமாக சொல்லி நான் நிறுத்த விரும்புகிறேன். இதே 2 நாளாகமும் 34ஆம் அதிகாரம் verse 3 to 7 நீங்க வாசிக்கும் பொழுது ஒரு நீண்ட ஒரு பகுதி தான். அதுல என்ன ஆரம்பிக்கிறார்? இவர் இஸ் கோயிங் டு sanctify the land. அங்க இருக்கக்கூடிய தேசத்தை அவர் சுத்திகரிக்க ஆரம்பிக்கிறார். ஆனால் எப்பொழுது சுத்திகரிக்க ஆரம்பிக்கிறார்? அங்கே சொல்லப்படும் வார்த்தை என்ன? verse 3 மையப்பகுதியிலே 12ஆம் வருஷத்திலே மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரகங்கள் இவைகளை அற்று போகும்படி செய்தார். அப்ப எத்தனை வருஷம் he was seeking God? For how many years he was waiting and he was seeking God? 4 years of his life. 4 வருஷம் வெயிட் பண்றாரு. ஏன் ஃபர்ஸ்ட் டே ஆண்டவரை தேடின உடனே அப்படியே ஒரு வீரம் வந்த உடனே நம்மளாம் கிளம்பிடுவோம், நான் கேம்ப் போட சொன்னேன், நான் இன்று முதற்கொண்டு நான் கர்த்தருக்காக நிற்கிறேன், அப்படி போல அவர் he is still waiting upon God. அவர் இன்னும் 4 வருஷங்கள், பொதுவாக நீங்க இன்னும் சொல்ல போனால் ஒருவேளை பழைய ஏற்பாட்டில் 20 வயசுக்கு மேற்பட்டவர்கள் தான் யுத்தத்திற்கு போகக்கூடிய ஒரு பழக்கம் ஒன்று உண்டு. about 20 years of age are considered to be the men of war. ஒருவேளை அந்த வயதுக்காக 20 வயது என்று நாம் கணக்கிடலாம். ஆனால் என்னுடைய அர்த்தத்தை நான் எடுக்கிறது என்னவென்றால் 4 வருஷம் அமைதியாக இருக்கிறார், எந்த ஆக்ஷனுமே கிடையாது. நெகேமியாவின் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தாலும் சரி 3 மாத காலம் எந்த செயலுமே இல்லை. என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்து ஜெபித்து நிதானமாய் முடிவெடுக்கிறார். இந்த 4 வருஷ காலம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பீரியட் ஆஃப் ட்ரைனிங் நான் நினைக்கிறேன். He was trained so much to see God in every way. தன் தேசத்தை சுற்றி பார்த்திருந்திருப்பாரு, எங்கெங்கெல்லாம் திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று பார்த்திருப்பார். So before we enter into the public ministry, we have to be trained in secret. பகிரங்கமாக இருக்கக்கூடிய வெளிப்புறமாக இருக்கக்கூடிய ஊழியத்திற்குள்ளாய் நாம் பிரவேசிப்பதற்கு முன்பதாக நாம் நம்முடைய ரகசியத்திலே, நம்முடைய மறைமுகத்திலே நாம் என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும்? தயார்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 30 வருஷ வாழ்க்கை யாருக்கும் தெரியாது. யோவான் ஸ்நானகனுடைய அநேக வருஷ வாழ்க்கை, வனாந்தரத்தில் இருந்த வாழ்க்கை யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லப்படுகின்றது, வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் என்று சொல்லப்பட்டது. எலியாவை குறித்து சொல்லப்படும் நேரத்திலே எங்கேயோ இருந்து சுழல் காற்றிலே வந்து ஊழியம் செய்த ஒரு மனிதன் தான். ஆனால் அது வரைக்குமாக இருந்தவருடைய வாழ்க்கை எங்கே தெரியாது, மறைமுகமான வாழ்க்கை. மோசையினுடைய வாழ்க்கையை 40 வருஷ காலம் வனாந்தரத்தில் என்ன செஞ்சாரு? ஆடு மேய்ச்சிருப்பார். ஆனா அதுல எப்படி ட்ரெயின் பண்ணப்பட? How was he trained? There was nothing written in the scriptures, only the life between him and between God. தேவனுக்கும் தேவனுக்கு அந்த குறிப்பிட்ட மனுஷனுக்கு மட்டுமே இணைந்திருக்கிற வாழ்க்கை. தாவீதுடைய வாழ்க்கையிலே வனாந்தரத்தில் அணைந்து திரிந்திருந்த நாட்கள் சங்கீதத்தில் அநேக எழுதி வச்சிருக்கிறாரு. அதுல என்னெல்லாம் அவர் ட்ரெயின் பண்ணப்பட்டார் தான் நம்பர். He was trained for that particular ministry that God has kept for him. அவருக்கென்று அவர் எதற்கென்று பயன்படுத்தப்பட வேண்டுமோ அந்த ஊழியத்திற்காக, அந்த குறிப்பிட்ட அரசாட்சிக்காக அவர் ஆயத்தம் செய்யப்பட்டிருந்த நாட்களாக இருந்தது. இந்த 4 வருஷங்கள் மௌனமாக இருந்தாலும் கூட எந்த சத்தமே கேட்கப்படல. வேதவசனத்தை வாசிச்சாரு, அமைதலாக இருக்கிறார். அந்த வருஷங்கள் அனைத்துமே he was seeking God for the service. There was a personal sanctification before the public sanctification. வெளிப்புறமாக தேசத்தை சுத்திகரிப்பதற்கு முன்பதாக தன்னுடைய வாழ்க்கையை அவர் சுத்திகரிக்க ஆரம்பிக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய தவறுகள், தன் வாழ்க்கையில காணப்பட்ட இருக்கின்ற எல்லா சுத்தங்களையும் அவர் பார்த்து திருத்திக் கொண்டு பின்பதாக அவர் இருக்கக்கூடிய ஜனங்கள் மத்தியில அவர் சுத்திகரிக்க ஆரம்பிக்கிறார். அந்த 4 வருஷத்துல a leader is born. அந்த தேசத்திலே ஒரு தலைவர் பிறந்து விட்டார். ஏன் தலைவன் லீடர் வார்த்தை நான் யூஸ் பண்றேன்னா, நெகேமியாவிலும் நான் அந்த ஸ்டடி எடுக்கும் பொழுது நான் லீடர் தான் சொன்னேன். எஸ்ராவட்டும் ஒரு லீடர் தான் சொல்றோம். he was not a manager. இந்த நாட்களில் நிறைய மேனேஜர்ஸ் நம்ம பார்க்கலாம். மேனேஜருக்கும் லீடருக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? மேனேஜர் கேன் ஒன்லி மேனேஜ் திங்ஸ். மேனேஜர் பொதுவாக என்ன பண்ணுவாங்க? மீட்டிங்ஸ் நடத்துவோம். நானும் மேனேஜரா இருக்கிறதுனால நான் சொல்றேன், மீட்டிங்ஸ் நடத்துவோம். MOM சொல்லுவோம், மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங். அதை எழுதி டீமுக்கு அனுப்பிடணும். இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் நீங்க பண்ணணும், இதெல்லாம் நீங்க பண்ணணும். அதுக்கப்புறம் என்னது?
நெக்ஸ்ட் ஒரு மீட்டிங் நடக்கும் 1 மந்த் கழிச்சோ இல்லைன்னா ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் கழிச்சு. என்னாச்சு? எப்ப நீ இது முடிச்சுட்டு என்னாச்சு, இது என்னாச்சு கேட்போம். அது மேனேஜர். பட் லீடர் இஸ் நாட் த சேம். He himself personally involves in the matter. அவர் ஒரு தலைவனாக இருந்து அந்த விஷயத்திலே அவர் தனிப்பட்ட முறையிலே அவர் உள்ளிறங்கி கீழிறங்கி he goes to the ground work. அங்க இருக்கக்கூடிய அடிமட்ட வேலைக்கு அவர் சென்று போகிறார். எங்கெங்கெல்லாம் போனாருங்க? அவர் சொல்லக்கூடிய வார்த்தையில நான் குறிப்பாக நீங்கள் 7 வார்த்தை நீங்கள் வாசிக்க முடியும். இந்த purging of the land he uses 7 important words. 7 வார்த்தைகள் அங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அதில் வாசிக்கக்கூடிய 3 முதல் 5 வரை இருக்கக்கூடிய வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவன் ரிமூவல், he removed, அகற்றினான். 3வது வசனத்திலே தோப்புகள் சுரூபங்கள் விக்கிரகங்கள் ஆகியவற்றை அற்று போகும்படி, மற்றும் அதே வசனத்திலே சுத்திகரிக்க துவங்கினான். 4வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது இடித்தார்கள். அதே போல சிலைகளை வெட்டி விக்கிரக தோப்புகளையும் வார்ப்பு விக்கிரகங்களையும் வெட்டி பின்பு உடைத்து நொறுக்கி பிரேத குழிகளின் மேல் தூவி பூஜாசாரிகள் எலும்புகள் எல்லாம் அவருடைய பீடங்களின் மேல் சுட்டரித்து இவ்விதமாய் யூதாவையும் எருசலேமையும் சுட்டரித்தான். அப்ப எவ்வளவு அதிகமான ஒரு வைராக்கியம் இவருடைய மனசுல இருந்திருக்கும். See the amount of zeal that he has in his life. சும்மா சாதாரணமா போய் இடிச்சு போட்டு வரதில்லை. இடிக்கிறாரு, அவர் உடைக்கிறாரு, பின்பதாக அதனை தூள் தூளாக்கி அங்கே ஆசாரிகளுடைய அந்த பலிபீடத்தின் மேல் வைத்து அந்த பலிபீடத்தையும் உடைச்சு அந்த எலும்புகளையும் சேர்த்து அவர் சுட்டரித்து போடுகிறார். இவ்வளவு அதிகமான ஒரு வைராக்கியம் அவருடைய மனசுல காணப்படுகின்றது. இதெல்லாம் அந்த 4 வருஷத்தினுடைய ட்ரைனிங்ல அவருக்கு கிடைக்கப்பெற்றது. 4 வருஷத்தினுடைய கர்த்தருடைய முகத்தை தேடுவதன் மூலமாக கிடைக்கப்பெற்றதனுடைய பலன் தான் இது. ஒரு சில நேரத்திலே இந்த லீடர்ஸ் will always be alone. நீங்க பார்த்திருப்பீங்க, லீடர்ஸ் always be alone. ஜனங்கள் இருப்பார்கள், ஆனா இந்த தலைவர்களை பார்க்கும் பொழுது மோசே கூட இருந்தாங்க, ஜனங்கள் இருந்தார்கள், ஆனால் he has to face a great number of people in front. இந்த யோசியா முன்பதாக ஜனத்தை பார்க்கும் பொழுது எல்லா நிலைமைகளிலுமாக துன்மார்க்கமும் தீமையும் அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் தான் இருக்கிறார்கள். நிச்சயமாக ஜனங்கள் கேள்வி கேட்டிருந்திருப்பார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஆசாரியர்கள் இது ஏன் செய்யப்படுகிறது என்று கேள்வி கேட்டிருப்பார்கள். அதற்கு பதில் என்ன? தேவனுடைய வசனம் இதுதான் சொல்கிறது, இதைத்தான் நாம் செய்ய வேண்டும். This has to be followed. There is no other go. There is no other exception and excuse. எந்த சாக்கு போக்கோ எந்த காரணமோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதைத்தான் செய்ய வேண்டும் என்று அவர் கட்டாயப்படுத்தி அவர் சொல்லியிருக்கிறார். இங்கே மேடைகள் அங்கே பலிகள் செலுத்துவதற்காக, அதே போல பாகாலுக்கு என்று பலி செலுத்துவதற்காக பயன்படுத்தினார்கள். அங்கே இருக்கக்கூடிய தோப்புகள், குரோவ்ஸ், அங்கே இருக்கக்கூடிய அஷேரா போன்ற தெய்வங்களுக்கு அவர்கள் வழிபட்டு வந்தார்கள். அதில் நீங்கள் வாசிக்கும் பொழுது பாகாலுடைய தெய்வத்தினுடைய அர்த்தம் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே அநேக செய்திகளில் நாம் கேட்டிருக்கிறோம். அங்கே காட் ஆஃப் ஃபர்டிலிட்டி, காட் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி, அதே போல அவர்களுடைய வளவாழ்விற்கென்று பயன்படுத்தப்பட்டது. இதெல்லாம் பல தெய்வங்களை அவர்கள் பின்பற்றி வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் நாம் அறிந்த விஷயத்தினாலே நான் அதனை சற்று விட்டு நான் கடந்து செல்கிறேன். அதில் அவர்கள் உடைத்தார்கள், அதனை சுத்திகரித்தார்கள், எரித்தார்கள். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்திலே சொல்லப்படுவதை போல, as it was a prophet had told about this Josiah who will come after 300 years. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்திலே இதை யோசியாவை பற்றி முதல் 2 வசனத்திலே ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லி சென்றார். அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்திலே யோசியா என்னும் பெயருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான், மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொன்னான். அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாக இங்கே 300 ஆண்டுகளுக்கு பின்பதாக இங்கே அனைத்தும் உடைத்து சுக்குநூறாக்கி அவர் உடைத்து செல்கிறார். நீங்கள் அதற்கு கீழாக first he started to purge the land. அங்க இருக்கின்ற தேசத்தை சுத்திகரிக்கிறார். அவருடைய சொந்த தேசம், அதனுடைய ஆராதனை செய்யக்கூடிய இடத்திலிருந்து ஆரம்பித்து தன் தேசத்தை சுத்திகரித்து விட்டு பின்பதாக he goes on to the far distant land. அங்க இருக்கின்ற தொலைதூரமான இடத்திற்கும் அவர் செல்கிறார். அதனுடைய 5 முதல் 7 வரை இருக்கின்ற வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 6வது வசனத்திலே மனாசே, எப்பிராயிம், சிமியோன், நப்தலி போன்ற இடங்களுக்கும் அவர் செல்கிறார். எது இங்கெல்லாம் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாம் வந்துட்டு இட் இஸ் ஆஃப் தி, இது எந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டது? இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கு உட்பட்ட தேசங்கள், இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கு உட்பட்ட இடங்களாக இருக்கிறது. ஆனால் இதிலே சென்று இவன் சுத்திகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் அங்கேயும் சென்று சுத்திகரிப்பை முழு எருசலேமிற்கும் அல்லது முழு இஸ்ரவேல் தேசத்திற்குமே இவர் சுத்திகரிப்பை கொண்டு வந்து அவர் சேர்க்கிறார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த 3 குறிப்புகளை நாம் இதில் நாம் பார்த்தோம். முதலாவதாக the sacrilege and the spiritual upbringing, அவனுடைய பிள்ளை வளர்ப்பு. நாம் யோசியாக்களை மோசேக்களை எழுப்புவதற்கான பொட்டன்ஷியலை God has given to every mother. ஒவ்வொரு தாய்களுக்கும் தேவன் இப்பேற்பட்ட தலைவர்களை எழுப்புவதற்கு, இப்பேற்பட்ட நபர்களை, பக்தியுள்ள நபர்களை, சந்ததியை எழுப்புவதற்கு கர்த்தர் பயன்படுத்த முடியும். இரண்டாவதாக நாம் பார்த்தது கர்த்தரை தேடுவது, கர்த்தரை தேடின ஒரு வாழ்க்கை. கர்த்தரை தேடிவிட்ட பின்பதாகத்தான் இவர்கள்
பகிரங்கமாக இருக்கக்கூடிய ஊழியத்திற்குள்ளாக செல்கிறார்கள். கடைசியாக 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்யலாம். 1 Peter chapter 3 and verse 15. அதிலே இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயங்களிலே, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். இது ஏன் சொல்லப்படுகிறது? நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையானது கர்த்தரை தேடாமல் இருப்பதற்கான அநேக காரணங்கள் எல்லாம் இருக்கிறது. There are many reasons that we can say for not seeking God. அப்பொழுது தேவனை தேடாமல் இருக்கின்ற பட்சத்தில் ஆண்டவர் எங்கே போயிடுவாருங்க? எல்லாத்துக்கும் பின்னாடி போயிடுவார். அதுக்கு முன்பதாக மற்ற எல்லா காரியங்களும், நம்முடைய படிப்பு, நம்முடைய கல்வி, நம்முடைய நேரம், நம்முடைய சோசியல் மீடியா, நம்முடைய எல்லாமே அதுக்கு முன்பதாக வரிசை கட்டி வந்துவிடும். அப்பொழுது கர்த்தரை நம்மால் பார்க்கவே முடியாது. அதனாலதான் பேதுரு இங்கே தெளிவாக எழுதுகிறார், கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களிலே பரிசுத்தம் பண்ணுங்கள். So where is your God? உங்கள் தேவன் எங்கே இருக்கிறார்? அந்த கேள்வியோடு இன்றைக்கு நான் நிறுத்த விரும்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து நாம் பின்னாட்களிலே நாம் சந்திப்போம். Where is your God? உங்களுடைய தேவன் எங்கே? Seek before you serve. அதான் இந்த செய்தியினுடைய தலைப்பு. Where is your God? உங்களுடைய தேவன் இன்றைக்கு எங்க இருக்கார்? நம்முடைய தேவன் எங்க இருக்கிறார்? ஜீவிக்கிறார் தான். நம்ம காலையில பாடலாம் பாடினோம், ஜீவிக்கிறார் உண்மைதான். ஆனால் அந்த தேவன் ஆதியும் அந்தமுமான 85வது பாடலில் நான் பாடினோம், ஆதியும் அந்தமுமான தேவன் எனக்கு யாராக மாறினார்? எனக்கு எல்லாமாக மாறினார். He became everything of my life. He was the beginning, he was the end. அப்படியே இருந்துட்டாருன்னா அது பிரச்சனையே கிடையாதுங்களா? ஆண்டவருக்கு பிரச்சனையே கிடையாது, நமக்கு தான் பிரச்சனை. அந்த தேவன் ஆதியும் அந்தமுமாக இருக்கக்கூடிய தேவன் என்னுடைய வாழ்க்கையில எல்லாமாக மாற வேண்டும். அப்படி மாறணும்னா நாம் தேவனை தேட வேண்டும். We need to seek God in all the circumstances of our life. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமாய் நாம் ஜீவிக்க தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். விசேஷமாக இந்த நாளிலே